வணக்கம். தேவி அவார்ட் சார், நீங்கள் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க? அவார்ட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு இந்த அவார்டை பற்றி இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. பட் நான் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினோன்னே நான் என்ன பார்த்தேன்னா, அவங்க வந்து ரொம்ப அருமையான ஒரு மெத்தடாலஜியில் செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சில பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல வெல் நோன் ஃபிலிம் ஸ்டார்ஸ் இல்லை டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் சாதாரண ஜனங்களும் இருக்காங்க இதில். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் நீங்கள் அவார்ட் வின் பண்ணுறீங்க. உங்களோட நான் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் ஒரு லேடி வின் பண்ணியிருக்காங்க, விமன் வின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டைவர்சிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அவார்ட். கரெக்ட். ஃபீல் பண்ணுறீங்களா? டெஃபினட்டாக டைவர்சிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, அது ரீஜனலாக அது மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா. அந்தந்த சிட்டியில் வந்து நீங்கள் போய் அந்த இடத்தோட விமனை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. இப்போ இருக்கிற யாரால இது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? விமன் எம்பவர்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஜெண்டர் இக்வாலிட்டி பற்றி நிறையா பேசுகிறோம். கண்டிப்பாக அதில் நிறையா ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு. ஆனாலும் வி ஹாவ் லாங் வே டு கோ. ஸோ எல்லா ஃபீல்டுலேயுமே இப்போ விமென் வந்து முன்னே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் ஒரு பர்டிகுலர் லெவலில் அவங்க வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் மீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லீடர்ஷிப் பார்த்தோம்னா லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்ஜினியரிங் லீடர்ஷிப்பில் வெரி ஃபியூ விமென். அதே மாதிரி மெனி ஃபீல்ட்ஸ் என்ட்ரி லெவலில் விமென் இருப்பாங்க. ஆனால் போக போக ஒரு பிரமிட், அந்த கிளாஸ் சீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விமெனுக்கு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அவங்களால அது எல்லாத்தையும் தாண்டி மேலே வர முடியறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து நல்ல மெசேஜ் போகும் யங் கேர்ள்ஸுக்கு, எல்லா ப்ரொஃபஷன்லையும் விமென் வந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்னு. ஏஐ வந்து ஜென்ரலாகவே வந்து த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக விமெனுக்கு ஏதாவது த்ரெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா மேம்? கண்டிப்பாக சோஷியல் மீடியா அண்ட் பர்டிகுலர்லி ஏஐ, அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனால் அதில் வந்து த்ரெட்ஸும் இருக்குது. என்னென்னா இப்போ ஏஐயை வச்சு ஃபேக் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னோடய ஃபேக் வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க யாரோ. அதில் வந்து நான் பேசுகிற மாதிரி ஹிந்தியில் ஒரு டயபிட்டிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ட்ரக் ப்ரமோட் பண்ணுறேன்னா, அதில் கொஞ்சம் சயின்டிஃபிக் பேக்ரவுண்டே கிடையாது. பட் எனக்கு பின்னால் WHO லோகோ இருந்தது. ஸோ ஒரு WHO சீஃப் சயின்டிஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரக்கை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃபேக் ஏஐ வீடியோ. ஸோ இந்த மாதிரி இப்போ நிறையா சர்க்குலேட் ஆகுது. எது நிஜம் எது ஃபால்ஸ்ன்னு தெரிய மாட்டேங்கிறது. ரெண்டாவது வந்து விமெனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்கள வந்து ஷேம் பண்ணுறதுக்கு நிறையா இப்போது சோஷியல் மீடியானால் அந்த இது இன்னும் வாய்ப்பு இன்னும் கிடச்சிருக்கு ஜனங்களுக்கு. ஸோ சப்போஸ் வந்து ஹராஸ் பண்ணணுன்னா அது வந்து ஈஸியாக சோஷியல் மீடியாவில் வந்து ஹராஸ் பண்ணலாம். ஜென்ரல் கன்சர்னாக நேஷனுக்கு ஒரு இது வந்து ஹெல்த் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் எது முக்கியமாக நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் ஹெல்த் ரிஸ்க்? இப்போ மெயினாக ஹெல்த் ரிஸ்க் என்னென்னா, இப்போது இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் அண்ட் மெட்டர்னல் அண்ட் நியூ பார்ன் ஹெல்த்தில் இந்தியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இப்போது அதனால என்ன ஆச்சுன்னா we are living longer. ஸோ வயசு கூட கூட அதோட ரிலேட்டட் டிசீசஸும் கூடுறது. ஸோ ஹைப்பர் டென்ஷன், தட் இஸ் ஹை பிளட் ப்ரெஷர், அப்புறம் டயபிட்டிஸ், சக்கரை வியாதி, ஒபிசிட்டி, இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸ், கேன்சர், அப்புறம் நியூரலாஜிக்கல் டிசீசஸ், டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ், இதெல்லாம் கூட்டிகிட்டு வருது. ஸோ போக போக இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஹெல்த் சிஸ்டமில் பர்டன் அதிகமாகிட்டே போகிறது. ஏன்னா இது வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்னால் ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டா அது சரியாக போயிடும், அதுக்கப்புறம் யூஆர் ஹெல்தி. இது அப்படி கிடையாது. ஒரு தடவை வந்துருச்சுன்னா அதை லைஃப் லாங்காக மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு வேறு ஒரு சிஸ்டம் தேவை. ஆனால் அதில் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பெரிய சேலஞ்ச் இப்போ வந்து மென்டல் ஹெல்த், எஸ்பெஷலி யங் பீப்புள், இளைஞர்களில் வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் நிறையா இருக்குது. இதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சோஷியல் மீடியா ஏரால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றின கன்சர்ன் ஜாஸ்தி வந்த அளவுக்கு ஈக்குவலாக என்னென்னா, எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் இந்த கடைக்கு போனால் இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் பிஸ்னஸை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறோம். அதை கன்சியூம் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு அதில் நம்ம ரைட் தேடுறோம். இந்த மாதிரி
ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் சாப்பிட்றதா இருக்கும், இல்லை ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் சாப்பிட்றா இருக்கும், ஒரு சர்டன் இயருக்கு அப்புறம் இது இம்பாக்ட் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி Correct. சின்ன ஒரு பேனிக் இருக்குது. அது நம்ம எப்படி டீல் பண்ணலாம்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எல்லா சர்வேலையும் அல்ட்ரா ப்ரோசஸ்ட் அண்ட் ரெடி டு ஈட் ஃபுட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரூரல் ஏரியாலையும் சரி, சிட்டிஸ்லேயும் சரி, எல்லா ஏஜ் குரூப்பும். அதில் என்னென்னா நிறையா கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹை சால்ட், ஹை சுகர், ஹை ஃபேட் அநேகமாக அதில் இருக்கும் அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட்னா. அது நம்மளை வந்து நிறைய பாதிக்கிறது. அண்ட் இப்போ வந்து டயபிட்டிஸ் பார்த்தீங்களான்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் டபுள் ஆயிருக்கு ரேட், டயபிட்டிஸ் ரேட். அதில் ஒரு பெரிய ரோல் வந்து இந்த ஃபுட் பேட்டர்ன் அண்ட் சொல்கிற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறையா சோஷியல் மீடியாவில் என்டாஸ்மெண்ட், செலிப்ரிட்டிஸ் சொல்கிறாங்க, அதை வச்சுட்டு அண்ட் இப்போ வந்து பீப்புள் ஹேவ் மோர் மனி டு ஸ்பெண்ட், ஏர்ன் பண்ணுறாங்க யங் பீப்புள். அதை வந்து இந்த மாதிரி அண்ட் டைம் கம்மியாக இருக்குது, ஏன்னா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிறதுனால இந்த கன்வீனியன்ஸும் பார்க்குறாங்க. பட் அது ஹெல்த்துக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். அண்ட் அது ப்ளஸ் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. எல்லா இடத்துக்கும் இப்போ நம்ம கார்லேயோ பஸ்ஸுலேயோ 2 வீலர்லேயோ போய்டுறோம். ஸோ எங்கேயுமே நடக்கிறதில்ல, நம்ம சிட்டிஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஸோ எக்ஸசைஸ் அண்ட் டயட் இது ரெண்டும் நம்ம கண்ட்ரோலில் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக ஒரு லாங் லைஃப் இருக்க முடியாது. லாங் லைஃப் ஹெல்த் இல்லாமல் இருக்கிறது ஐ ஃபீல் இட்ஸ் அ வேஸ்ட். லாஸ்ட் மேம், அது தேவி அவார்ட் வின்னரா விமனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். நீங்கள் என்ன ஒரு மெசேஜ் கேமரா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ, என்ன நீங்கள் வந்து ப்ரொஃபஷன் எடுக்கணுமோ, என்ன செஞ்சு காட்டணுமோ அதை கண்டிப்பாக செய்யலாம். நோபடி கேன் ஸ்டாப் யூ.